புதிய ஒரு பாதையை வகுத்து கொண்டிருக்கின்ற பிளாஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய முதலக்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முதல்ல நான் அந்த டிவிக்கு என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய சந்தோஷம். வளர்ந்து வர்ற டிவியில் உங்கள் டிவி ஒன்றா நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி சவுந்தர முருகன் பேரோடு நான் இருக்கின்றேன்னா ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த எல்கைக்கு வந்திருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவன் தான். உமரிக்காடுங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தேன்னா கிட்டத்தட்ட 1972 சென்னைக்கு வந்துட்டேன். என்னுடைய 10-12 வயசில் சென்னைக்கு வந்து அயராக உழைச்சேன். நானும் ஒரு ஆளாக ஆகணும்னு ரொம்ப உழைச்சிருக்கேன். அதனுடைய பலன் இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு. காரணம் என்னென்னா, உழைப்பதற்கு ஊதியம் ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறது ஒரு பழமொழி. அந்த அடிப்படையில் ரெண்டாவது உண்மை உழைப்பு உயர்வுங்கிறது என்னுடைய கதைக்கு ரொம்ப பொருந்தும். என்னுடைய முன்னேற்றத்துக்கு படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி சென்னையில் நானும் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா இந்த ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். காரணம் என்னென்னா, என்னுடைய முதல் பணியே இறைவருக்கு பணி செய்கிறது. இந்த சென்னையில் மட்டும் இல்லை, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சென்னை வரைக்கும் உள்ள கோயில்களுக்கு என்னுடைய தெய்வீக பணி நிறைய இருக்கும். அது முக்கியமாக இந்த வில்லிவாக்கம் ஐனாவரம் பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், இந்த வாரம் செல்லியம்மன் கோயில் திருவிழா அங்கே நடக்குது. அதாவது ஊர் தேவதை அந்த அம்மா. கிட்டத்தட்ட 28 வருஷமாக நான் அந்த அம்மாவுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட நாளைக்கு, இப்போ இந்த வருஷம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எந்த ஒரு கோயிலுக்கு எடுத்தால் கூட கோயிலுன்னு வர்றவங்களுக்கு குறை வைக்கிறது கிடையாது. அது என்னுடைய ஒரு கொள்கையாகவே நான் வச்சுருக்கேன். தெய்வங்களுக்கு செய்கிறத எனக்கு ஒரு படத்தில் சொல்லுவார்ல வடிவேலு, அதாவது எனக்கு ரசிக்கு சாப்பிட்ற ரிஸ்க்கு மாதிரி சொல்லுவார், ஒரு வார்த்தை வரும். அது மாதிரி தெய்வங்களுக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது. அதாவது மனிதருக்கு செஞ்சால் கூட மறந்துடுவாங்க, தெய்வங்கள் மறக்காதுங்கிற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருட காலங்கள் நான் தெய்வத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு 5-6 கோயில், விநாயகர் கோயில், இந்த மாதிரி அம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணியிருக்கேன். சென்னையிலே 2-3 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2-3 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். இப்படி அறப்பணியில் இருந்த என்ன படிப்படியாக அப்படியே மாற்றி அரசியல்லையும் கொஞ்சம் நான் ஈடுபாடாக ஆரம்பித்தேன். அதாவது அரசியலுக்கு முன்னாடி என்னுடைய இது என்னென்னா, ஒரு சாதாரண மனுஷன் இருந்த என்ன ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்கள், பத்திரிகை உலகில் சக்கரவர்த்தி, தினத்தந்தியுடைய அதிபர், அவங்க என்னை தேர்ந்து எடுத்து அவங்களுடைய நற்பணி மன்றத்துக்கு, அதாவது நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோயில்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை அந்த நற்பணி மன்றத்தில் என்னை ஈடுபடுத்தி மாநில தலைவராக ஆக்கினாங்க. தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனுடைய நற்பணி மன்றத்துக்கு மாநில தலைவராக என்னை ஆக்குறாங்க. அதில் இருந்து என்னுடைய இறைப்பணி இன்னும் அதிகமாகிடுச்சு. அதாவது ஏழைகளுக்கு உதவுறது எங்களுடைய லட்சியம். அந்த நற்பணி மன்றங்கிறது ஜாதி மதம் வேதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அதாவது விதவைகளுக்கு தையல் மிஷின் கொடுக்கறது, ஊனமுற்றோருக்கு 3 சக்கரம் கொடுக்கறது, இப்படி பல லட்சக்கணக்கான உதவிகளை நாங்கள் அந்த நற்பணி மன்றம் மூலமாக செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக எனக்கு அந்த தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த நற்பணி மன்றம். உடனே அதில் இருக்கும்போது எனக்கு வாசன், மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் எனக்கு நல்ல பழக்கம் ஆனாங்க. அதில் அந்த அடிப்படையில் நான் காங்கிரஸில் அவர் இருக்கும்போது அவர் கூட நாங்கள் இருந்து பணியாற்றினோம். அதுக்கப்புறம் உங்களாம் தெரியும், தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணோம், அவரோடு என்னுடைய கொள்கையே என்னென்னா, மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அது அரசியல் மூலமாக பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது ஒரு இது. அதுமாதிரி தலைவர்கள் எங்களுக்கு எந்த தலைவருமே ஒரு இது கிடையாது. மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரோடு இருந்து நாங்கள் என்னோட நான் மட்டும் இல்லாமல் இந்த ஐனாவரம் பகுதியிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் என்னை நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு நல்வழி காட்டிக்கிட்டு இருக்கேன்.
அதாவது சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க, நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. சில அரசியல்வாதிகள் தப்பான வழிக்கு இழுத்து செல்வாங்க, தப்பான நோக்கத்தோடு பழகுவாங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆள். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் என்னுடைய நடவடிக்கையை அறிந்து, என்னுடைய கட்சி பணியை அறிந்து எனக்கு வந்து மத்திய சென்னை மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்ட தலைவர் பதவியை கொடுத்துருக்காங்க. எப்படி ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்கள் எனக்கு மாநில தலைவர் அந்தஸ்தை கொடுத்தார்களோ அதே மாதிரி அதை விட ஒருபடி மேல் போய் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இன்றைக்கி 8 மாவட்டத்திலையும் எனக்கு ஒரு மாவட்ட தலைவராக பதவியை கொடுத்து என்னை அழகு பார்க்கின்ற மக்கள் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் சென்னையில் கண்டிப்பாக எனக்கு ஒரு மாவட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே என்னை நியமனம் பண்ணாங்க. அந்த நியமனத்துக்கு இன்னும் வரைக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருந்து கட்சி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதாவது நீங்கள் அதில் இன்னொன்று பார்க்கணுன்னா ஒரு இந்து கோயிலுக்கு மட்டும் நான் செய்வதும் அல்ல. ஏன்னா நான் ஜாதி மதம் வேதத்துக்கு அப்பாற்பட்டவன். கிறிஸ்டின் கோயில், முஸ்லீம் கோயில், அந்த மாதிரி பள்ளிவாசல் எதுவாக இருந்தாலும், அதாவது இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு மட்டும் நான் அதை பண்ணுறதில்லை. முழுக்க என்னை நம்பி வந்தவங்களுக்கு, அதாவது அண்ணாச்சியோட சவுந்தரமுருகனோட போனால் ஏதாவது ஒன்று நமக்கு பண்ணுவாங்கங்கிற நம்பி வர்றவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கர்ணன் மாதிரி என்னத்தை செய்யணுமோ அதை நான் என்னால் முடிஞ்ச நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு சொல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இறைவன் என்னுடைய இறைப்பணியை இன்னும் சிறப்பாக என் உயிருள்ள காலம் வரைக்கும் இறைவனை இப்படியே வச்சிருக்கணும். இன்னும் நல்ல உள்ள காரியங்களை செய்வதற்கு எனக்கு ஆண்டவன் அறிவு புரியணும். ஏன்னா வந்து நான் தெய்வத்தை வந்து ரொம்ப நம்புகிறவன். எந்த சாமியாக இருந்தாலும் சரி நம்புகிறவன், எந்த கோயிலாக இருந்தாலும் சரி. அதுக்கு அதாவது எப்படின்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கணும். அதை நான் ரொம்ப விரும்புவேன். அந்த மாதிரி சாமியை வந்து குஷிப்படுத்துறதுக்காக சில நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணுவோம். அந்த அடிப்படையில் தான் அதாவது எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு கச்சேரி, அது இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து நிம்மதி இருக்குது. அதாவது மனுஷர்களோடு பேசி, மனுஷர்களோடு பழகி, மனுஷர்களோட இது பண்ணி விட தெய்வ நம்பிக்கையோடு இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. அதாவது அரசியலில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து உண்மையிலே ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது. அது வாசன் தலைவருக்கே தெரியும். தலைவர் மக்கள் தளபதி மூப்பரா அவர்களோடு இருக்கும்போதே நான் அவரோட இணைஞ்சேன். என்னை வந்து சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்க்க வச்சுக்கிடுவார். அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் வயசு கம்மி, ஒரு 35 வயசு. அந்த அடிப்படையில் வாசன் தலைவர் வந்து அப்போ முழுசு அரசியலுக்கு வரல, எப்பவுமே தள்ளி தான் நிற்பார். ஆனால் அப்பத்துலேருந்தே எனக்கு அவர் வாசன் தலைவர் வந்து நல்ல பழக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் அப்பா எப்படியோ, அதாவது ஆடு 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். அதே போல் நம்ம மூப்பனாவது தலைவர் எப்படி இருந்தாரோ அதை விட இன்றைக்கி 16 அடி அதிகமாக பாய்ந்து இன்றைக்கி மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காங்க. மக்கள் தலைவர் ஜி.கே. வாசன் சொன்னால் இன்றைக்கி பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு. காரணம் என்னென்னா இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க அரசியல்வாதியோ இல்லை ஏற்கனவே இந்த அரசியல்வாதிங்க பேர்லேயோ மக்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. ஆனால் எந்த கெட்ட பேருக்கும் ஆளாகாமல் இன்றைக்கி தமிழகத்திலே அரசியல் நடத்தி கொண்டு இருப்பவர் மக்கள் தலைவர் ஜி.கே. வாசன் என்பதை மக்களே சொல்லுகிறார்கள். இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது மாதிரி ஊடகங்கள், ப்ரெஸ்ஸு, பத்திரிகை இதுகளெல்லாம் கூட மற்ற ஒரு தலைவருக்கு வராத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் தலைவர் ஜி.கே. வாசன் ஒரு இடத்துக்கு வரான்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா கூட்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதுவிலக்கு கையெழுத்து இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம் மயிலாப்பூரில். இன்றைக்கி 12 மணிக்கு தான் சொன்னோம், அடுத்த நாள் 12 மணிக்குள்ளே அவ்வளோ கூட்டம். இது மக்கள் தளபதியை மக்கள் விரும்புகிறாங்க. ஜி.கே. வாசன் அவர்களை சின்ன குழந்தை கூட சொல்லுது. இப்போ இன்றைக்கி 4 வயசு பையன்கிட்ட கூட அந்த ஃபோட்டோவை காமிச்சு இது யார் பண்ணால் ஜி.கே. வாசனுங்கிற அளவுக்கு
தலைவர் அவர்கள் பேர் வாங்கியிருக்காங்கன்றது தான் உண்மை. அதாவது தமாகங்கிற ஒரு நல்ல கட்சி, நல்ல தலைவர் வந்திருக்கிறதுல பொதுமக்கள் வந்து பெருமைப்படுறாங்க. அதை யாருமே நம்ம மறக்க முடியாது. அதாவது இன்றைக்கி ஏற்கனவே பல ஆண்டுகள் கட்சி நடத்தி பல ஊழல்களில் சிக்கி பல காரியங்களை செய்கிறன்னு செய்யாமல் மாற்றி இவங்களை அவங்க திட்டுறதும் அவங்கள இவங்க திட்டுறதும் இப்படி தான் இன்றைக்கி தமிழக கட்சி இருக்க தவிர யாருமே குறை சொல்ல முடியாத ஒரே தலைவர் மக்கள் தலைவர் ஜி.கே. வாசனா இருக்காங்க. அது காலப்போக்கில் அவருடைய பணி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வார். அது இந்த கட்சியோட சேர்றது அந்த கட்சியோட சேர்றதுங்கிறது இப்போதைக்கு அது வந்து சாத்தியம் இல்லை. காரணம் என்னென்னா மக்கள் விரும்புகிற கூட்டணியில் மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் கண்டிப்பாக இருப்பார்கள். இதுவரைக்கும் என்னோட உரையாடிய பிளாஸ் டிவி நண்பர்களுக்கு, அதாவது பிளாஸ் டிவி வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கும் இருக்கும் என்று கூறி நேயர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.